வெல்கம் டு கார்த்திக் வியூஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மண்ணடியில் இருக்கிற அங்கப்பன் ஸ்ட்ரீட்டு தாங்க, அங்கப்பன் நாயக்கர் தெரு தாங்க. இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருவிழாக்களில் இங்கே ரம்ஜானோட அந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் தான். ஸ்நாக்ஸ் கோஸ்னால் இவ்வளோ கூட்டமாக வந்திருக்கு. வாங்க என்னென்ன இருக்குது, என்னென்ன வெரைட்டிலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதை செக் பண்ணலாம் வாங்க. ஐயா சொல்லுங்கள், உங்கள் கடை பேர் என்ன? எங்கள் கடை சார், எங்கள் கடை கடை பேரே எங்கள் கடை தான். 3 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன் சார். 3 வருஷமாக பண்ணி இந்த ஐட்டம் மட்டும், பாக்கி கடை நிறைய வருஷமாக இருக்குது. கடை 10 வருஷமாக இருக்குது. இந்த ஐட்டம் மட்டும் 3 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நீங்கள் வருஷத்தில் ஒரு நாள் தான் இந்த ஸ்பெஷலாக இது பண்ணுறீங்களா, இல்லை எப்பவுமே கிடைக்குமா? இல்லை அந்த 30 நாள் தான். அநேகமாக இந்த வருஷம் கண்டினியூ பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, கண்டினியூ பண்ணுவோம். என்னென்ன மாதிரி இருக்குது? இது சிகார் ரோல், சிக்கன் சிகார் ரோல். ஓகே. இது பீஸா சிக்கன் ரோல். இது சிக்கன் கட்லெட்டு. இது ஃபிஷ் ஃபிங்கர். இது கிராப் லாலிபப். இது சிக்கன் டிக்கா. இது பீஃப் கட்லெட்டு. சிக்கன் கட்லெட் முடிஞ்சு ஆயிடுச்சு. இது கிறிஸ்பி சிக்கன் ரோல், கிறிஸ்பி சிக்கன். இன்னொன்று இருந்துச்சு ஹங்கமா சிக்கன், அது முடிஞ்சு. சிக்கன் ஆமாம், சிக்கன் லாலிபப் அதெல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆமாம், 3 மணிக்கு மேலே எப்போ வந்தாலும் இருக்கும் சார். எப்போ வந்தாலும் இருக்கும். ஆமாம், 3 to 5 வரைக்கும் இருக்கும். ஆமாம், 3 to 5, 6 o'clock ஓரளவு க்ளோஸ் ஆயிரும். 90% வியாபாரம் முடிஞ்சிடும். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது நம்ம ஃப்ரெண்டு சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்லுவார் பாருங்க. ஸோ மக்களை நம்ம வந்து கிறிஸ்பி சிக்கனும் சிக்கன் கட்லெட்டும் வாங்கியிருக்கோம். ஸோ கிறிஸ்பி சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து 50 rupees வருது. ஆமாம், சிக்கன் கட்லெட் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் வந்து 50 rupees வருது. ஸோ இதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த சாஸும் உங்களுக்கு மயோனீஸும் கூட தராங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் கட்லெட் ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மயோனீஸில் ஒரு டிப்பு, அப்புறம் சாஸில் ஒரு டிப்பு. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சிக்கன் வந்து ரொம்ப சின்ன சின்ன பீஸாக நல்லா கைமா மாதிரி கட் பண்ணி உள்ளே போட்டு அந்த மாவோடு சேர்த்து ஃப்ரை பண்ணியிருக்காங்க. டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் சூடாக இருந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும். பட் சும்மா சொல்லுவாங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம கிறிஸ்பி சிக்கன் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா அந்த வெளியே மொறு மொறு மொறுன்னு கிறிஸ்பி டைப்பாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் இதுதான் ஐ கேச்சிங் திங்குன்னு நினைக்கிறேன். கிறிஸ்பி சிக்கனுமே டேஸ்ட் சூப்பராக இருக்குது. அதான் பார்த்திங்கன்னா வெளியே இருக்க அந்த மாவு ஐட்டம் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே இருக்க சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்குது. ஸோ ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலிங் வருது. ஸோ ரெண்டுமே டேஸ்ட் வைஸ் பிரமாதமாகவே இருக்குது. இவ்வளோ சுற்றுனதில் இந்த வெஜிடேரியனுக்கு பார்த்தா இந்த பஜ்ஜி மட்டும்தான் இங்கே இருக்கும், வேறு ஒன்றுமே இல்லை. வெஜிடேரியனுக்கு பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, அதுக்கப்புறம் மிளகா பஜ்ஜி, 2 தான் ஒரு இங்கே ஸ்பெஷல். வேறு நான்வெஜ்ஜுக்கு 100 வெரைட்டி இருக்குது, வெஜிடேரியனுக்கு 2 வெரைட்டி தான். வாங்கப்போ சார், இது என்னென்ன? இது கிறிஸ்பி, இது கேண்டி சிக்கன், இது சிக்கன் சமோசா, மலாய் குல்ஃபி கபாப், ஸ்ப்ரிங் ரோல், சீஸ் பால், லாலிபப்பு, இது என்னென்ன? சிக்கன் பேட்டி, சிக்கன் ரோல், பட்டர்ஃப்ளை சிக்கன், மலாய் ரோல், சீஸ் கபாப். இது வந்து மலாய் வந்து வெஜ்ஜா இங்க வெஜிடேரியனுக்கு ஏதாவது தனியா கிடைக்குமா? வெஜிடேரியன் தான் வந்து போண்டா சமோசா தான் கிடைக்கும். பாத்தீங்கன்னா நிஜமா வெஜிடேரியனுக்கு அந்த போண்டா சமோசா தான் போல இருக்குது. ஓகே, இதெல்லாம் என்னென்ன பிரைஸ்? இது 50 rupeesனா, இது 50. இது 3 வந்து 50 rupees, இது 50 rupees. இது வந்து 2 பால் வந்து 50 rupees. இது 30 rupees. இது 50 rupees. இது 2 இது 50 rupees. இது 50 rupees. இது 50 தான். வெரைட்டி வந்து மாத்திட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வெரைட்டியா மாத்திட்டு இருப்பீங்களா?
ஓகே, இது எப்பவுமே இந்த நோன்பு அன்னைக்கு மட்டும் தான், அந்த ரம்ஜானுக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஹைரா ஃபுட்ஸ் வந்து மலாய் குல்ஃபி கபாப் வாங்கியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா மலாய் குல்ஃபி கபாப் வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா அப்படியே செம்ம ஜூஸியாக சூப்பராக இருக்குது. சரி, டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக ஃபுல்லாக அந்த சிக்கன் அப்படியே அரைச்சி போட்டுருக்காங்க. கபாபா ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மீட்டாக தான் இருக்குது. பெருசாக அந்த மாவெல்லாம் எதுவுமே இல்லை. அது வெளியே ஊற்றிருக்க அந்த எல்லோ கலர் அந்த மலாய் ஐட்டம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதோட அந்த கறியோட அந்த மலாயை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் பண்ணும்போது வேற லெவலில் சூப்பராக இருக்குது. உண்மையாலே இந்த நான் வெஜிடேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரம்ஜான் இஃப்தார் ஆக்ஷனாலே நான் வெஜிடேரியன்ஸ் தான். சில வெஜிடேரியன்ஸ் தான் வந்து எனக்கு எதுவுமே இல்லைன்னு குழம்பிட்டு இருப்பாங்க. பட் இந்த ஏரியா வந்து ஃபுல்லாகவே ஒன்லி ஃபார் ஸ்ட்ரிக்ட்லி நான் வெஜிடேரியன்ஸ் தான். ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குங்க. வந்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 50 rupees ரேட்டில் தான் இருக்குது. ஸோ எக்கச்சக்க வெரைட்டி ஆஃப் ஐட்டம் நீங்கள் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு எல்லாமே சூப்பராகவே டேஸ்ட்டாகவே இருக்குங்க. இங்க பாருங்க, ஃபித்தாஸ் பேக்கரிஸ் இதுதாங்க ரொம்ப ஃபேமஸானது இந்த ரோட்ல. கூட்டம் பாத்தீங்களா, கொஞ்சம் கூட குறையவே இல்லைங்க. நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆச்சு. இந்த 1 மணி நேரமா இந்த கூட்டம் எப்படிதான் இருக்கு. இங்க டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கு. நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க. ஸ்நாக்ஸ்ல எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க இவங்க. இங்க நார்மலா இருக்க ஸ்நாக்ஸை விட கஸ்டர்டு, கடல் பாசி, அந்த ஃப்ரூட்ஸு எல்லா வெரைட்டியும் நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க. நான்வெஜ்ல இருந்து விதவிதமா இருக்கு ஃப்ரைட் ஐட்டம்ஸ். நீங்க நான்வெஜ் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். எவ்வளவு ரேட்ல தரீங்க? அது 50 ரூபா கொடுக்குறாங்க. ஹாஃப் லிட்டரா? இந்த நோம்பு கஞ்சி எப்பவுமே கிடைக்குமா இல்ல இந்த சீசன் டைம் மட்டும் தான் கிடைக்கும்? நோம்பு கஞ்சி மண்ணடியில் எல்லா டைமும் கிடைக்கும். பட் நோம்புல ஸ்பெஷலாக கிடைக்கும். ஸ்பெஷலாக கிடைக்கும். ஆமாம், மற்றபடி ஒரு சில இடத்துல ஒரு சில கடைகளில் மட்டும் கிடைக்கும். நோம்புல எல்லாத்தையும் கிடைக்கும். நீங்க இங்க எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க? இல்லை, நம்ம இந்த வருஷம் தான் இப்போ நம்ம இங்கே கடை போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம நோம்பு கஞ்சி செய்வோம். அதனால நம்ம இப்போ கடை போட்டிருக்கோம். அவ்வளோ. இதுல என்னென்ன ஸ்பெஷல் இருக்கும்? ஒரு ஊருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கும். இது வந்து இப்போ காயல்பட்டினம்னா காயல்பட்டினம் கஞ்சி வேற மாதிரி இருக்கும். தொண்டி பக்கம் போனீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஒரு ஊர்ல ஒரு மாதிரி கஞ்சியோட ஸ்டைல் இருக்கு, ஃபிளேவர் இருக்கு. இது வந்து காயல்பட்டினம் ஸ்டைலில் பண்ணுறது. என்ன ஸ்பெஷலாக இருக்கு? காயல்பட்டினம் ஸ்டைல் வந்து நம்ம கறி அரிசியும் பருப்பும் நல்ல மஞ்சிரும், நல்ல மைய இருக்கும். அதனால கூழ் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டைல் தான் காயல்பட்டினம். மற்றபடி வந்து இது அதாவது காயல்பட்டினம் கஞ்சி வந்து உங்களுக்கு கறி அதாவது அரிசியும் பருப்பையும் போட்டு அரைச்சிருவாங்க. அரைச்சி தான் வந்து உங்களுக்கு செய்வாங்க. மற்றபடி நார்மலாக கஞ்சி செய்கிறவங்க வந்து அதை அரைக்க மாட்டாங்க. அப்படியே வேக வச்சு அப்படியே செய்வாங்க. அதுதான் இதுக்கு அதுக்கு நிறைய ஸ்பெஷல் வரும். ரெண்டாவது வந்து காயல்பட்டினம் கஞ்சினா மசாலா ஜாஸ்தி இருக்கும். அப்படியா? ஃப்ளேவராக இருக்கும். அதான் வித்தியாசம். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. மேங்கோ புட்டிங், ஸ்ட்ராபெரி புட்டிங் தான். சைனா கிளாஸ் மட்டும் ரெகுலராகவே கிடைக்கும். ரம்ஜான் டைம்ல நல்லா வெரைட்டிஸாக கிடைக்கும். ரம்ஜான் டைம்ல எந்த டைம் வந்தாலும் கிடைக்கும். மார்னிங்ல இருந்து அதாவது 3 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் கிடைக்கும். கிரகர் போட்டு நொங்கு, கடல் பாசி, அந்த தேங்காய் இது இளநீர் இருக்குல்ல, அது சேர்ந்து இது பண்ணதுண்ணே. ஆமாம். இதெல்லாம் என்ன இருக்குது? இது சாப்பிட்றது கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இது வந்து இந்த நோம்பு டைம்ல மட்டும் தான் கிடைக்கும். ஆமாம், நோம்பு டைமில் மட்டும் தான் கிடைக்கும். இப்போ நம்ம வாங்கி ஒன்று டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பாருங்க. அப்படிதான் இருக்கு. எவ்வளோ? 40 ரூபா. இது விலை 40 rupees தான். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 40 ரூபாய்க்கு சூப்பருங்க. நொங்கு பாருங்க எப்படி இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அதாவது நம்ம கிராமத்துலேருந்து சுத்தமான இளநீ இங்கே இறக்கி நம்ம ஜூஸ் போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. இது வந்து நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமானது. அதாவது இளநீரோட தண்ணீர், வழுக்கை, அது பாதாம் பிசனு, சப்ஜா விதை இதெல்லாம் போட்டு பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எசன்ஸ் எதுவுமே கலக்கப்படாத ஒரு அருமையான ஜூஸு நம்ம அங்கப்பானை இன்ஸ்டியூட்டு, அதாவது பள்ளிவாசலுக்கு ஆப்போசிட்டில் நம்ம விற்கிறோம், வியாபாரம் பண்ணுறோம். வந்து சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். அருமையான டேஸ்ட்டு, விலை கம்மி தான். உடம்புக்கு நல்ல புத்துணர்ச்சியான ஒரு அருமையான ஒரு குளிர்பானம். இது வந்து எப்பவுமே கிடைக்குங்களா இல்லைன்னா? நம்ம வந்து ரம்லானுக்காக போட்டு விட்டுருக்கோம். நம்மளுடைய பிரான்ச் இங்கே நிறைய இடத்துல இருக்கு, அனைத்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்க. அது நல்லா உடம்புக்கு எந்த ஒரு எஃபெக்டும் கொடுக்காது, நல்லா இருக்கும்.
இது முக்கியமாக வந்து மருத்துவ ரீதியான ஒரு இதுதான். இப்போ இதை சாப்பிட்டு பார்த்து இதோட டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குங்க, நல்லா இருக்கு. இந்த சப்ஜா இதெல்லாம் போட்டு நல்லா டேஸ்டா இருக்கு. அதுவும் செம்ம சில்லுன்னு இருக்கு. இந்த வெயில் டைம்ல ஒரு சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கு. இவ்வளவு தூரம் சுற்றுறதுக்கு வெஜிடேரியனுக்கு 2 தாங்க கிடைச்சிது. உடலுக்கு சத்தான பொருள் பஜ்ஜி போண்டாவை தவிர்த்து பார்த்தா அந்த நுங்கு எதுவும் இளநீர் பாயாசம் தான் அந்த வெஜிடேரியனுக்கு இப்போதைக்கு இங்கே ட்ரெண்டாக ஓடிட்டு இருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க எவ்வளோ வெரைட்டியான நான்வெஜ்ஜுக்கு இருக்கு. இது வந்து இஃப்தார் ஸ்நாக்ஸு. இந்த ஸ்நாக்ஸ் வெறும் இந்த ஒரு 30 நாள் மட்டும்தான் கிடைக்கும். அதனால இந்த ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் கடல் பாசிலேயே நிறைய வெரைட்டியான ஃபுட்ஸு கிடைக்குது. ஸோ அந்த கெட்சட் மாதிரிலாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதம் முடியறதுக்குள்ள கண்டிப்பாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஃபன்னாகவும் இருக்கும், வேறு லெவலாகவும் இருக்கும். ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா நைட்டு 10 o'clock வரைக்கும் இந்த ஃபுட்டு கிடைக்குமா. இப்போவே இவ்வளோ கூட்டம் இருக்குது. அப்போ இன்னும் சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கும் வேற வெரைட்டியாக ஃபுட் மாற்றிட்டே இருப்பாங்களா, அதுதான் எங்கள் ஸ்பெஷலு. நம்ம இன்னொரு புதிய வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.